நீங்கள் 2 பேரும் தான், தர்மராஜ் ஐயாவும். ஐயா ஐயா வாங்க 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 சார். ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் ஐயா, நீங்களும் வாங்க ஐயா. ஃபோன் ஆன் பண்ணு, கேமரா ஆன். ஐயா ஐயா வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து மதிப்பு செய்கிறாங்க. சாத்தையா அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா வந்து மதிப்பு செய்ய இருக்காங்க. அடுத்து சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து மதிப்பு செய்ய இருக்காங்க. தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா மதிப்பு செய்கிறாங்க. பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா, ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா மதிப்பு செய்கிறாங்க. மன்னார்குடியிலிருந்து சண்முகம் ஐயா அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா. ஐயா பேசினதுக்கப்புறம் பேசுகிறேன். ஐயா ஐயா பன்னிரை ஐயா அவர்களுக்கு கேபி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள். பன்னிரை ஐயா அவர்களுக்கு ஆறுமுகம் ஐயா மதிப்பு செய்கிறாங்க. எட்டலங்களா ஐயா? ஐயா குரூப்ல வந்துடும். ஐயா ஞானம் ஐயா அவர்களுக்கு ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து மதிப்பு செய்கிறாங்க. பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா மதிப்பு செய்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த மண்டபத்தில் வந்து பொறுப்பாளர்களாக இருக்காங்க அவங்க 2 பேருமே. நேற்று இரவிலிருந்தும் சரி, எந்த மாதாந்திர கருத்தரங்கு நாங்கள் வந்தாலும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக, ஒரு பெரிய வயதில் பெரியவராக இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி எந்த ஒரு வேலையும் எடுத்து கூட்டி செய்யக்கூடிய ஒரு தன்மை, அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்கிறோம். ஐயா அவர்களுக்கு அவங்களுடைய பேத்தி ஜாதகத்தை எங்கள்கிட்ட இதே மண்டபத்தில் கொடுத்து பார்த்தாங்க. அப்போ நானும் விஜய் சாரும் பார்த்துட்டு சொன்னோம், இந்த பாப்பாவுக்கு இல்லற வாழ்க்கை தாமதமாக பண்ணிக்கலாம், இந்த பிள்ளையை படிக்க வைங்க, இவங்க படிப்பை நிப்பாட்டுறேன்னாங்க. படிப்பை நிப்பாட்டாதீங்க, இவங்களுக்கு வேலை கிடைக்கும், படிக்க வைங்க, திருமணத்தை தாமதமாக பண்ணிக்கலாம், அவங்க ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். 2 மாத காலம் கழித்து இப்போ திருப்பி அவர் என்ன சொன்னார்னு இன்றைக்கி காலையில் எங்கள்கிட்ட பேசும்போது, ஐயா எங்கள் பேத்திக்கு வேலை கிடச்சிருச்சு, அவங்க படித்த காலேஜ்லேயே அவங்க பேத்தியை செலெக்ஷனில் எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணை மட்டும்தான் எடுத்திருக்காங்க, மித்த யாரையும் எடுக்கல. அந்த பிள்ளைக்கு போஸ்டிங் ஆர்டரும் கையில் கொடுத்துட்டாங்க, காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க். அதனால் அந்த பாப்பாவுக்கு இங்கே திருச்சிக்குள்ளேயே கிடச்சிருக்கு. இவங்க பெங்களூர் சென்னைனாங்க, அங்கெல்லாம் அந்த பாப்பா போகிறதுக்கு வேலை இல்லை, நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா சரியில்லை, அம்மாவும், அது இல்லாமல் இவர் தான் அந்த குழந்தைய இவருடைய அரவணைப்பில் வளர்த்துக்கிட்டு இருந்தார் இத்தனை ஆண்டு காலம். அதனால் இவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார், என்னுடைய பேத்தியுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அந்த பிள்ளை கையை ஊனி கரணம் பாயக்கூடிய லெவலுக்கு பிரபஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கு. அது இன்றைக்கி நாங்கள்
மண்டபத்தில் நேராக எங்களுக்கு அந்த தகவல் வந்தது. எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய பெருமையாக இருந்ததாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அம்மா வாங்கம்மா. ஐயா இங்க என்னங்க அடுத்து விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு சூரியன் சுந்தரராஜன் ஐயா மதிப்பு செய்கிறாங்க. போதுங்களா? ஐயா பேசுங்க. இவ்வளோ சிறப்பாக இந்த முதல் கருத்தரங்கமே நடைபெறும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு அன்பளிப்பெல்லாம் கொடுத்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதத்துக்கு வந்து சாப்பாட்டு செலவுக்கு என்ன காசு ஆகுதோ அதை நான் கொடுத்துட்றேன். அது எவ்வளோ ஆனாலும் சரி, மதிய உணவுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன்னு இந்த மீட்டிங்கில் அறிவிச்சிடுறேன். அடுத்த மாதம் இதுமாதிரி கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து காலையில் வந்தோடனே கொடுத்துட்றேன். இது முன்னாடியே அனுப்புறதுனாலும் நம்ம இதில் ஜிபேயில் வந்து நான் அனுப்பி வச்சிடுறேன். ஐயா அவர்களை கூப்பிடணும்னு இல்லை, ஐயாவுடைய சங்கம்தான். அதனால் ஐயா எப்போ வேணுனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா எப்போ வேணாலும் எங்களோட இதில் வந்து அவர்கள் முன் நின்று செஞ்சு கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு ஐயா சிறப்பு செய்கிறாங்க. வேறு யாருக்காவது விடுபட்டுருக்கான்? யாரையாவது விடுபட்டிருந்தா கொஞ்சம் வாங்க. நம்ம வாருங்கள் வளருவோம் சங்கத்தின் சார்பில் ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா தெய்வ திருமணம் நிகழ்வு வந்து அவருடைய சொந்த இதில் செய்ய போகிறாங்க. அதுக்கு ஐயா கூட்டமைப்பாக செய்கிறாங்க. அது ஏற்கனவே காலையிலே ஐயா பதிவு பண்ணிட்டாங்க. மதியத்துக்கு மேலே வந்தவங்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணுறோம். அனைவரும் கலந்து கொள்வது அவருக்கு சிறப்பு இல்லை. தெய்வ திருமணம் எங்கே வந்து ஒரு தெய்வத்துக்கு திருக்கல்யாணம் நடக்குதோ அங்கே போனால் அந்த தம்பதியினருக்கு ஆயுள் பலம் கூடும், அந்த தம்பதியினருக்குள்ளார அந்யோன்யம் கூடும், அந்த தம்பதிக்குள்ளாக சமாதானம் சந்தோஷம் கூடும், உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறதான் ஐதீகம். அதனால தான் அந்த கோமுகத்து தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கிறாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் சாபம் கொடுப்பதற்கும் நீரை பயன்படுத்தினார்கள். இது எல்லாரும் தெரிந்தது தான். அப்போ அந்த திருக்கல்யாணத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த இடத்துல வைக்கிறோம். அதே போல் அந்த திருக்கல்யாணத்தோட ஆண்டு விழா ஐயா செய்கிறதா இருக்காங்க. அதற்கு தங்களால் முடிந்த உடல் உழைப்பு, பொருள் உதவி என்ன முடியுமோ அதை கொடுத்து ஐயாவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். எல்லாரும் ஐயா வந்து பின்ன நாட்களில் அந்த தேதியை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம குரூப்லேயும் கொடுத்துருவோம். மேற்கொண்டு ஐயா ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அகத்திய ஜோதிடம்னு சொல்லி அந்த குரூப்லேயும் வரும். அதை பார்த்துக்கிட்டு அனைவரும் போய் கலந்து கொண்டு ஐயாவுக்கு கைக்கு கையாக நின்று நாங்களும் செய்வோம் என்பதை இந்த இடத்துல உறுதி கூறிக்கொள்கிறோம். அனைவரும் கலந்து கொள்வோம்ங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஒரே ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா எல்லாமே செவிக்கு உணவு கொடுத்துட்டேன், ஆனால் வயிற்றுக்கு உணவு கொடுத்ததை நான் சொல்லாமல் மறந்துட்டேன். செவிக்கு நான் உணவு கொடுத்துட்டேன், உங்களுக்கு விருந்தாக இருக்கும். ஆனால் அந்த உணவை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொன்னேன். ஏன்னா கொடுத்தவர் பெயர் ஆறுமுகம், கொடுத்தது சுவையோ அறுசுவை உணவகம். அவ்வளவு சுவையாக அந்த உணவு இருந்தது. நான் எல்லா ஹோட்டலும் திருச்சியில் எல்லா ஊரையும் சாப்பிட்ருக்கேன். நான் உணவு நான் ஒவ்வொரு ஹோட்டலும் சாப்பிட்டு எனக்கு டேஸ்ட்டு பார்க்குறதே, நான் சுவை பெறதே எனக்கு ஆசை. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த என்ன நினச்சனோ தெரியல, இந்த உணவு எப்பயுமே தடையில்லாமல் போகணும்னு நினைத்தேன். இப்போ எங்கள் சூரியனார் சுந்தரராஜன் அடுத்த மாதத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இறைவன் என்ன பண்ணுவார், அடுத்த முறை ஒரு ஆள் வருவார். ஐடியா இல்லைங்களா? அடுத்த முறையும் இறைவன் வருவார். நல்ல உணவுகள், நல்ல வேலைகள், நல்ல சந்திப்பு. நன்றி, வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அது மாதிரி உயிர் கொடுப்பதற்கு ரொம்ப அருமையாக ஒரு மாநாட்டுக்கு வரோம்னா தலைவரை, ஜோசியம் அப்படிங்கிறது வேற, நம்ம ஒரு நல்ல நண்பர்களை உருவாக்குறோம். அதை நல்லா நாங்கள் புரிஞ்சுங்க. நிறைய நண்பர்களை அழைத்துடுவாங்க. நம்ம பணம் காசெல்லாம் தரங்கிற அப்புறம் முதல்ல நல்ல நண்பர்களை உருவாக்குவோம். வாழ்வது கொஞ்சம் காலம், நல்ல நண்பர்களை உருவாக்கிட்டு, இப்போ கரூருக்கு வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், திருச்சிக்கு வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் தான். எது வேணாலும் கேட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் போய் நம்ம ஃப்ரெண்டு தான். அது உருவாக்குவதற்கு இந்த கிரக இணைவுகள் காரணம். கிரக இணைவுகள் இருந்தால் தான். நான் திருச்சிக்கு நிறைய முறை வந்திருப்பேன். ஐயாவை பார்த்தா என்னங்க நீங்கள் பாட்டுக்கு போக போயிடுவார். நாளைக்கு பார்த்தா ஐயா வாங்க டீ சாப்பிடலாம் பாரு. நல்லா கவனமாக கேளுங்க. நேற்று வரைக்கும் எனக்கு ஐயா யாரும் தெரியாது, நேற்று வரைக்கும் தெரியாது. நாளைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேரும் பார்த்துட்டோம்னா
2 பேரும் டீ குடிக்காமல் போக மாட்டான். ரைட்டா இல்லையா? அப்போ என்ன காரணம்? இன்னைக்கு இந்த நாளில் இந்த மண்டபத்தில் ஐயாவும் நானும் போன ஜென்மாவில் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய பரிச்சகமாக இந்த ஜென்மாவில் நாங்கள் பிறந்து 2 பேரும் சேர்ந்திருக்கிறோம். நாம் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். ஆகவே பேச வர நண்பர்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, கருத்தை பேசுங்க, தப்பு இல்லை. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. முதல்ல ஒரு ஜோதிடருக்கு தன்னம்பிக்கை வேணும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் ஜெயிக்கும், நம்ம குதிரை ஜெயிக்குங்கிறத பந்தயம் கட்டணும். அடுத்த குதிரையை பற்றி கவலைப்படாதீங்க, ஏதோ பிரச்சனையும் கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.